அதிமுக அழிவு பாதையில் செல்வதை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக பொதுக்கூட்டங்கள் நடத்த ஓ பன்னீர்செல்வம் தனது அணியினருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருக்கும் நிலையில் இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு எதிராக பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரம் என்ன? முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் 5 முக்கிய அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகாக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும் அதன் மூலமாக மக்களினுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன் பிறகு அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி துரோக கூட்டத்திடம் இருந்து மீட்டெடுப்பதற்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு இயக்கத்தினை தொடங்கி நாம் போராடி வருகிறோம். இதில் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நமக்கு வெற்றி கிடைத்திருப்பது என்பது நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதனைகளை கிராமங்கள் ஏதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்லவும் அதிமுக அழிவு பாதையில் செல்லப்படுவதை மக்களுக்கு எடுத்துக்காட்டவும் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் இந்த பொதுக்கூட்டத்தினை நடத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை மட்டுமல்லாமல் பொது விவாதங்களிலும் பொது இடங்களிலும் கூட்டணி குறித்தோ அல்லது கூட்டணி கட்சி தலைமை கழக நிர்வாகிகள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த தகவல்களை தவிர்த்து எந்த விதமான கருத்துக்களையும் பொதுவெளியிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ கலந்து கொள்ளாமல் பங்கேற்காமல் இருக்க வேண்டும் எனவும் அதனைத் தொடர்ந்து கூட்டணி குறித்தான அறிவிப்புகள் என்பது தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கருத்தினை கேட்டு அந்த கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப தக்க ஒரு நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகாக 2வது அறிக்கை ஒன்றிய அரசிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய தமிழ்நாட்டிற்கு எதிரான அந்த செயல்பாடுகளை ஒவ்வொரு கிராமங்களிலும் பொதுமக்களிடமும் எடுத்து செல்ல வேண்டும், அதற்கான பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் அதிமுக அழிவு பாதையில் செல்லப்படுவதை பொதுமக்களிடம் எடுத்து கூறுவதற்கான அந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் 2 முக்கியமான விஷயங்களை இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்.